Hello DD fam, welcome back to our channel DP's Diary. நான் உங்க DP, welcome back to DP's Diary. ஸோ இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஷாப்பிங்ன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. எங்க சிஸ்டரோட மேரேஜ்க்காக எனக்கும் என் சிஸ்டருக்கும் சாரீ ஷாப்பிங் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். நான் மேரேஜ்க்கு நானே அக்காவும் சாரீ தான் வியோ பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ எந்த மாதிரி நான் எடுக்க போறேன்றத உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஒரு ஸ்கர்ட், க்ராப் டாப், சிம்பிளா ரெடி ஆயாச்சு. ஸோ இதுக்கு மேலே அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டுருக்கேன். என் சிஸ்டர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அக்கா மேரேஜ் ஷாப்பிங்காக தான் நாங்கள் சாந்தி சாரீஸ் போயிருந்தோம். ஸோ அக்கா கல்யாணம்னாலே தங்கச்சிங்களுக்கு ஒரே குதூகலம் தான். ஸோ நமக்கும் புது ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து சாந்தி சாரீஸ்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நாங்கள் அங்கெல்லாம் போனது கிடையாது. பட் கலெக்ஷன்ஸ் வைஸ் அங்கே சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ புது ட்ரெண்டிங்காக நிறைய இருந்துச்சு. எங்களுக்கு சாரீஸ் பற்றி தெரியாதனால ஒன்று ஒன்றா பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நானும் நிறைய சாரீஸ்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எந்த சாரீஸ் நான் எடுத்திருப்பேன், எந்த மாதிரி சாரீஸ் நான் எடுத்திருப்பேன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ எந்த மாதிரி சாரீஸ் எடுத்திருந்தா எனக்கு சூட் ஆகுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து பட்டு சாரீ செக்ஷனில் தான் பார்த்துருந்தோம். பட் கலெக்ஷன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய மாடல் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எப்படியோ நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். எந்த சாரீ நான் எடுத்திருப்பேன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பில் பே பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு சுங்கு போட அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதனால் பில்லும் பே பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீயாகவே அங்கே நமக்கு சுங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபேன்சி சாரீஸ் போயிட்டோம். ஸோ கல்யாண பொண்ணுக்கு ஃபேன்சி சாரீஸ் வாங்கணுன்றதுக்காக பார்த்துட்டே இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஃபேன்சி சாரீஸ்லேயும். பட் ரேட் எங்களுக்கு அவ்வளோ எனக்கு தெரியல. பிகாஸ் அங்கே வந்து 1000 இருந்துச்சு, 700 அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அக்கா ஒன்று ஒன்றா பார்த்து அங்கேயே வந்து ஃபேன்சி சாரீஸ்லாம் எடுத்துட்டா. ஸோ எங்களுக்கு நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சாந்தி சாரீஸ். பிகாஸ் நாங்கள் எப்பயுமே வீராஸில் தான் எடுப்போம். அங்கே எங்களுக்கு செட் ஆகிடும் எப்பயுமே. ஸோ இந்த வாட்டி இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்டர்ன்லேயுமே அவங்க வந்து சாரீஸ் எடுத்தாங்க எங்கள் அக்கா. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கேயாவது விருந்துக்கெலாம் போனால் சாரீ கட்டிட்டு போகணுன்றதுக்காக ஃபேன்சி சாரீ எடுத்தாங்க. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பட்டு சாரீஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா அவங்க வந்து பொறுமையாக காட்டிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. எல்லா கலெக்ஷன்ஸையுமே ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த சைட் கேப்பில் நானும் ஒரு சாரியாக வச்சு பார்த்துட்டே இருந்தேன். இந்த பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அங்கேயே ஒரு 10 to 15 சாரீஸ் அவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா. எல்லாத்துலேயுமே ஒரு கலர் பேட்டர்ன் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக கலரில் எல்லாமே வந்து ஒரு இதுலேயும் ஒரு இது எடுத்திருந்தாங்க. ஸோ நானும் பில் பே பண்ணிவிட்டு சுங்கு வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வெயிட் பண்ணுற கேப்லேயும் நம்ம சும்மா இருப்போமா, ஒரு கிளான்ஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கும் சுங்கு போட்டது வந்துச்சு. சாந்தியில் நம்ம ப்ராடக்டை கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சோறு தான். டயர்டாயிட்டோங்க நாங்கள் ஷாப்பிங் பண்ணி. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாட்டர்டே, ஸோ நோ நான்வெஜ். ஸோ அங்கே இருந்த துர்கா பவனில் போயிட்டு தோசை, ஃப்ரைட் ரைஸ், மினி மீல்ஸ்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சு செகண்ட் ஷாப்பிங்க்கு நல்லா தெம்பாக போயாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் வீராஸ் கிரியேஷன்ஸ் தான். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வண்ணார்பேட்டில் தான் இருக்குது. சாந்தி சாரீஸும் அங்கே தான் இருக்குது, வீராஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாக்கான ஷாப்பிங் தான் இது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாரீ. ஏன்னா அவங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எங்களுக்கும் அதுதான் ஆசை, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வைரவுசி மாடலில் தான் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு சாரீ சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சாரீ மட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருந்தோம். ஸோ இன்னொரு சாரீக்காக தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு சாரீ ஈஸியாக எடுத்துட்டோம். இன்னொரு சாரீ வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே.
3rd ஃப்ளோர் போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேறு, 3rd ஃப்ளோர் போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேறன்ற மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த கேப்பில் எங்கள் அக்காவுக்கு இந்த சாரீ பிடிச்சிருச்சு. ஸோ அகெயின் அங்கேயும் ஒரு சாரீ எடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாரியும் எடுத்தாங்கங்க. அவங்க நிறைய சாரீ எடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒன்று ஒன்றா நாங்களும் மேலே கீழேன்னு பார்த்துட்டே இருந்தோம். பட் அங்கே வந்து பட்டு சாரீ தான் அம்மாவுக்கு இன்னொரு சாரீ எடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டே இருந்தோம். அந்த கேப்பில் எங்கள் அம்மாவுக்கு எடுக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுக்கணுன்ட்டு சுடிதார் மெட்டீரியல் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அகைன் திருப்பி ஒரு கிளான்ஸாக பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் மோஸ்ட்லி சாரீஸ் அந்த கலர்ஸ்லலாம் இருக்குது. ஒரே பேட்டர்னாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து அங்கிள் எங்கள் ஊருக்காரவர் ஸோ எங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி இந்த சாரீ எடுத்து கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. க்ரீன் கலர் வித் ப்ளூ பேட்டர்ன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னால் அங்கே வந்து சுங்கு போட்டு தரல எங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்சிவான சாரீக்கு மட்டும் தான் சுங்கு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பில்லும் பே பண்ணிவிட்டு டெலிவரிக்காக இங்கே வெயிட் பண்ணியிருந்தா இங்கேயும் செம்ம க்ரௌடுங்க. வாங்கிறதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. சுங்கு போட்டு வர ½ அன் ஹவரில் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. பாருங்கள் என் மூஞ்சி எவ்வளோ டயர்டாக இருக்குது. அந்த டெலிவரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துருச்சு. வந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மேட்சாக லைனிங் எடுக்கணுன்ட்டு அங்கேயே வீராஸ்லேயே தீபக் மேட்சிங் சென்டர் இருக்குது. அங்கே அம்மாவுக்கு அக்காவுக்கு தேவையான லைனிங் ப்ளவுசஸ்லாம் வாங்கிட்டு இது பக்கத்துலேயே தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பேக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பில்லு காட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் எங்கள் 3 பேரோட சாரீஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். யாரோட சாரீ சூப்பராக இருக்குன்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. One eternity later. மீண்டும் மான்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஸோ அகெயின் ஷாப்பிங் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கும் வந்து வீராஸ் இல்லை சாந்தி சில்க்ஸில் தான் போயிட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சாரீஸ் அண்ட் வேஷ்டி ஷர்ட் அந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அகெயின் மண்டே வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு சாரீ ஷாப்பிங்காக போயிட்டோம். நானும் அப்பாவும் பைக்கில் போனோம். மீதி எல்லாருமே பின்னாடி ஆட்டோவில் வந்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே ஷஃபி ஸ்வீட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்களோட ரோஸ் மில்க் அண்ட் ஸ்வீட்ஸ் தான். ஸோ எப்பயுமே அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. போனால் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே போனோம். எம்சி ரோட்னாலே எனக்கு என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அங்கே ஜாலியாக இருக்கும். எப்போ போனாலும் கூட்டமாக இருக்குங்க. நம்மளால் வந்து ரிலாக்ஸாக பார்த்து வாங்கவே முடியாது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு செட்டு அமைஞ்சிச்சு. அதுக்கு அப்படியே எல்லாருக்குமே ஒரு சாரீஸ் எடுத்துட்டோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒரே பேட்டர்னில் எல்லாருக்குமே எடுத்தோம். ஸோ அதுக்கு மேட்சாக ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே வேஷ்டி ஷர்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதையும் பார்த்து சைஸ் வைஸ் கலர் வைஸ் பொறுமையாக அந்த அண்ணா எடுத்து காட்டிகிட்டு இருந்தார். ஸோ அந்த அண்ணனுக்கும் இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ பொறுமையாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வேஷ்டியும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரிசப்ஷனுக்கு வந்து பிரேசர் மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் அப்பா ஃபஸ்ட் டைம் போடுறாரு. வேண்டான்னாரு. நாங்கள் ஆசைப்பட்டனால சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதையும் எல்லாமே வாங்கியாச்சு. இதில் தாங்க நான் வாங்கின பேகு. ஸோ இது எல்லாத்தையுமே பில் போடுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக அந்த அண்ணனும் கஷ்டப்பட்டு ஒரே பில்லில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்தோன்னே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.